தேங்க்ஸ் மஹிரா. மறுபடியும் தேங்க்ஸா? இந்த பொண்ணுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சா? உன் காலில் சுளுக்கு பிடிச்சிருக்கு. ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஐ ஹெல்ப்ட் யூ. இதுக்கு இத்தனை தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கரண் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணிருக்கான். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. அப்புறம் செகண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைண்ட்னஸ். ஹவ் ஸ்வீட் ஆஃப் யூ. ஹவ் ஸ்வீட் ஆஃப் யூன்னு அனுப்ப வேணாம். கரண் தப்பா எடுத்துக்கிட்டான்னா? ஆனா கரண் ரொம்ப ஸ்வீட். யாரு வேணாலும் இத சொல்லலாம். இதுல என்ன தப்பு இருக்கு? அதை அனுப்பிடலாம். ஹவ் ஸ்வீட் ஆஃப் யூ. இந்த பொண்ணு உண்மையிலேயே கிராக்கு தான். நாம ஒன்னா ஒரே வீட்டில் தான் இருக்கோம். எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். ஓகே, குட் நைட். கரண் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டான். குட் நைட். நாளைக்கு என்னோட ப்ரோக்ராம் என்னன்னு சொல்லிடுறேன். லிசன், இன்னைக்கு உன்னால மற்ற பிளேயர்ஸை பார்க்க முடியல. உன் காலில் சுளுக்கு பிடிச்சதுனால ஒன்று பண்ணு. ஒருவேளை உனக்கு விருப்பம் இருந்தா நாளைக்கு என் கூட ப்ராக்டிஸ் கிரவுண்டுக்கு நீ தாராளமாக வரலாம். கரணுக்கு கால் பண்ணிடுறேன். யா, இப்போ என்னாச்சு? மெசேஜ் டைப் பண்ண டைம் ஆகும்ல, அதனால தான் கால் பண்ணலான்னு கால் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் என்ன உங்களோட கூட்டிட்டு போனதுக்கு. இட்ஸ் ஓகே. ஆனா அங்க கெஸ்ட் எல்லாம் அலௌட் இல்லல்ல? யா, ஆனால் அதுக்கு ஒரு வழி இருக்கு. நான் கோச் கிட்ட உன்னை பற்றி சொல்கிறேன். நீ என்னோட ஸ்பெஷல் கெஸ்ட்டுன்னு அவர்கிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா இன்னைக்கு உன்னால் யாரையும் பார்க்க முடியலல்ல. நாளைக்கு உன்னை எல்லாரையும் மீட் பண்ண வச்சு ஆட்டோகிராஃப் வாங்கி தரேன். ஸோ பி ரெடியா? நாளைக்கு பார்க்கலாம். பாய். கரண் ஃபோனை கட் பண்ணது ப்ளீஸ். நான் ஒன்று சொல்லவா? யூர் அமேசிங். பை, குட் நைட். குட் நைட். இந்த பொண்ணுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு. என் கிரிக்கெட்டை பார்க்கறதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்கா, இவ்வளோ எக்ஸைட்டடா. ஆனால் அந்த பிரீத்தா இருக்காளே, அவளுக்கு இப்போ வரைக்கும் என்னை பிடிக்கல. என்னையும் பிடிக்கல, என் கிரிக்கெட்டையும் பிடிக்கல. அவள் இது வரைக்கும் என்னை அப்ரிஷியேட் பண்ணதே கிடையாது.
லைக்கே இல்ல. உன்னோட எல்லா போட்டோஸையும் நான் டெலீட் பண்ணிட போறேன். எல்லா போட்டோஸையும் டெலீட் பண்ணிட போறேன். எப்படி நான் உன்னை என் போன்ல இருந்து என் வீட்ல இருந்து உன்னை வெளியே அனுப்புனனோ அதே மாதிரி உன்னை என் மனசை விட்டும் மூளையை விட்டும் நான் வெளியேற்றுவேன். உன்னை பத்தி எதையுமே நான் யோசிக்க மாட்டேன், எதையுமே நினைக்க கூட மாட்டேன். கண்டிப்பா நினைக்கவே மாட்டேன், நினைக்கவே மாட்டேன். நீ என்ன சொல்ற ஷாலன்? Are you serious? I'm very serious கரினாத்த. நான் அந்த கிளப்புக்கு போயிருந்தேன். மஹிராக்கு அங்க போய் ஹெல்ப் பண்ணலாம்னு நான் நினைச்சேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துல ஸ்மார்ட் இல்லையே. ஆனா நான் அந்த கிரிக்கெட் கிளப்புக்கு போன உடனே நாங்க கரணியும் பிரீத்தாவையும் ஒன்னா பார்த்தேன். மஹிரா அங்க இல்ல, எங்கேயாவது ஸ்டக்கா இருப்பா. பட் கரினாத்த, ஐ வாஸ் ரியலி ஷாக்ட். கரணும் பிரீத்தாவும் ஒருத்தரோட ஒருத்தர் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. 2 பேரும் கையை வேற பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கரினாத்த, எனக்கு எதுவுமே புரியல. அத்தை, ஒருவேளை கரனுக்கு மயிராவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சீக்கிரம் ஏதாவது செஞ்சாகணும். ஆனா என்னால எதுவும் செய்ய முடியாது. எதுவா இருந்தாலும் நீங்க தான் செய்யணும் அத்தை. என்னால இது மட்டும் தான் சொல்ல முடியும். ஷாலன் ப்ளீஸ், இந்த விஷயத்த மாஹிரா கிட்ட சொல்லாத. அவ கஷ்டப்படுவா. ஏன்னா கரணை அவர் ரொம்பவே நேசிக்கிறா. கரணும் பிரீத்தாவும் ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு தான் அவ ஆரம்பத்துல நினைச்சா. அதனால இதுல தலையிட வேணாம்னு நினைச்சா. அவங்களுக்கு நடுவுல இவ வந்துட்டாலும்னு நினைச்சா. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நான் அவங்களுக்கு நடுவுல நிக்கிறேன். நடந்ததெல்லாம் போதும். பிரீதா நம்ம ஃபேமிலி விஷயத்துல என்னெல்லாம் கெட்டது பண்ணணும்னு நினைச்சாலும் அதை பண்ணிட்டான். இதுக்கு மேல வேணாம். ரிஷபோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எல்லார்கிட்டையும் கரண் மாஹிராவோட கல்யாணத்தை பத்தி கண்டிப்பா பேசுவேன். வீட்டுல இருக்கவங்கள கன்வின்ஸ் பண்றது சாதாரண விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரியும். நிறைய பேர் இதை ஏத்துக்க மாட்டாங்க, ஸ்பெஷலி ரிஷப். ஏன்னா கரண்க்கு 2வது கல்யாணம் நடக்கிறது ரிஷப்க்கு பிடிக்கல. ரிஷபை நான் இந்த விஷயத்துல டென்ஷன் ஆக்க விரும்பல. ஏன்னா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ரொம்ப பெரிய ஈவெண்ட்கான அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறான். ஒரு தடவை இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதும் நான் எல்லார்கிட்டையும் இதை பத்தி பேசுறேன். அதுக்கப்புறம் கரனோட வாழ்க்கையில இருந்து பிரீதாவை அனுப்புறதுக்கான மிஷனை ஸ்டார்ட் பண்றேன். நான் ஒரு விஷயத்த ஆரம்பிச்சேன்னா அதை கண்டிப்பா முடிக்காம விட மாட்டேன். ஹாய். எப்பெல்லாம் பிரீதா என் முன்னாடி வராளோ அப்பெல்லாம் என்னால ஏன் நார்மலா இருக்க முடியல. நான் மத்தவங்ககிட்ட எப்படி பேசுறனோ அவகிட்டையும் நான் எப்பவுமே அப்படிதான் நான் பேசணும் நார்மலா. யா, அதர்வைஸ் அவ என்னோட ஃப்ரெண்டாவே ஆக மாட்டா. நல்ல வாய்ப்பு. நான் இப்பவே அவகிட்ட போய் பேசுறேன். ஏன்னா இப்ப கரண் இங்க இல்ல. கரண், நீ ஏன் இன்னும் இங்கேயே சுத்திட்டு இருக்க? ஏன் இன்னும் போல? எங்க எங்கன்னா தினமும் காலைல எங்க போவ? பிராக்டிஸ்க்கு போவல? ஏன் போல? ஏன் ஏன்னா என்ன அர்த்தம்? ஏன்னு நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு உனக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குல்ல, அதனால தான் போல. நீ என் மேல அன்பு காட்டினது போதும், பிராக்டிஸ்க்கு போ. நான் காஃபி கேட்டேன்னா இல்ல ரிஷப், இன்னைக்கு உங்களுக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ், நீங்க ஸ்ட்ரெஸ்டா இருந்தீங்க, அதான் நானே உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு பாத்தியா, வந்தேன். நீ ஸ்ட்ரெஸ்டா இருக்க, அதனால தான் நான் போல. அண்ட் மீடியா வேற பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு வராங்க. நான் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? பிரேக்கிங் நியூஸ், ரிஷபுக்கும் கரணுக்கும் சண்டை ஆயிடுச்சு. பிரேக்கிங் நியூஸ், அவங்க 2 பேருக்குள்ள பெரிய குடும்ப தகராறு. யோசிச்சு பாரு, நான் மட்டும் அந்த கான்ஃபரன்ஸ்ல இல்லைன்னா கண்டபடி பேசுவாங்க. நான் சொல்றதை கேளு. நீ கிரிக்கெட்டை விட்டுட்டு ஆக்டர் ஆயிட, நல்லா ஃபேமஸ் ஆயிடுவேன்.
கரண் கான்ஃபரன்ஸ்க்காக இருக்கானா? இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டே ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ, நான் இது வந்துடுறேன். இவன் எதுக்கு இன்னும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்? அவனுக்கு நோட்டீஸ் அனுப்ப பணம் கொடுத்துட்டு வந்த, ஆனா அவன் இன்னும் ஏன் அனுப்பாம இருக்கான்? ஒருவேளை என்னோட இவன் கேம் விளையாட முயற்சி பண்றானா என்ன? ஏன்னா இவனுக்கு நல்லா தெரியும், எந்த வேலைக்காக நான் அவனுக்கு பணம் கொடுத்தனோ அதை நான் கிளைம் பண்ண முடியாது. ஒருவேளை அதை சாதகமா பயன்படுத்துறானோ? ஹலோ. தேங்க் காட் நீ என் போனை எடுத்த. இன்னும் நோட்டீஸ் எதுக்கு வீட்டுக்கு வந்து சேரல? நோட்டீஸ் அனுப்பிட்டேன், டோன்ட் வரி. கூடி சீக்கிரம் உங்க வீட்டுக்கு வந்துடும். நான் சில கிளாஸ் சொன்னனே, அது எல்லாத்தையும் அதில் போட்டாச்சுல்ல? நீங்க என்ன சொன்னீங்களோ அதோட பாயிண்ட்ஸ் அதிகமாவே இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. குட். 20 நிமிஷத்துல அந்த நோட்டீஸ் இங்க வரலனா உனக்கும் எனக்கு ஒரு டீல் ஓவர். புரிஞ்சுதா? வந்து சேர்ந்துரும். இன்னைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீட்ல ஒரு பெரிய வெடி வெடிக்க போகுது. இந்த குடும்பத்துக்கு பிரீதாவோடைய ஃபேக் நோட்டீஸ் கிடைச்சதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுவாங்க. முக்கியமா அந்த கரீனா அத்தை. அவளுக்கு கோவத்துல பைத்தியம் பிடிச்சிரும். யாருக்கு என்ன தெரியும், ஒருவேளை கோவத்துல அவங்க கரனுக்கும் மாயராக்கும் கல்யாணத்தை அனௌன்ஸ் பண்ணலாம். பாசிபிள் தான். ஆனா அப்படி பண்ணாமலும் இருக்கலாம். ஐடியா. ஹலோ லிசன், உனக்கு ஒரு ஸ்பைசி அட்டகாசமான நியூஸ் வேணுமா? எக்ஸ்கியூஸ் மீ. கம் இன். ஹாய். ஏதாவது பிஸியா இருக்கீங்களா? நாங்க இருக்கலாமா? நோ, ஜஸ்ட் கிடிங். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது உங்க பிராக்டிஸ் டைம் தானே. நீங்க இப்போ கிரவுண்ட்ல தானே இருக்கணும், பிராக்டிஸ்க்கு போல. ஐ நோ, பட் யூ நோ, நீ இங்க வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அண்ட் ஐ வாஸ் திங்கிங், நம்ம 2 பேர் பேசிக்கிறதுக்கு நேரமே கிடைக்கிறது இல்ல. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீ ரொம்ப அழகா இருக்க. உன்னோட ட்ரெஸ், நீ உன்னை ப்ரெசென்ட் பண்ற விதம். ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தே, அது உனக்கு ரொம்ப சூட்டா இருந்தது. ஐ மீன் அந்த கலர் உனக்கு ரொம்ப மேட்சா இருந்தது. தேங்க்ஸ். அண்ட் இங்க உனக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா என்கிட்ட கேட்கறதுக்கு நீ எதுவுமே யோசிக்க தேவையில்லை. நான் இங்க தான் இருக்கேன். ஓகே, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பொண்ணுங்க கிட்ட 6 சென்ஸ் இருக்கு, ரொம்ப சாலிடா. நீங்க அவங்க கிட்ட டைரக்ட்லி சொல்லலைன்னா கூட அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். யார் என்ன பேச நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். தட் ஐ மேரிட். எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காரு. எனக்கு உங்க ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியுமே. உங்களுக்கு என் ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியுமா? யா. யாரு? கரண். கரண் என்கிட்ட உங்க ஹஸ்பண்ட் பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தான். உங்க 2 பேர் லைஃப்ல ஏதோ இஷ்யூஸ் இருக்கு, ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அவருக்கு உங்களை பிடிக்கல. இன்னொரு விஷயம், கரணும் உங்க ஹஸ்பண்டும் ஃப்ரெண்டுங்கிறப்போ கரண் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். அதனால உங்களுக்கு கரணையும் பிடிக்காம போலாம். அவ என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுன்னு உங்ககிட்ட கரணா சொன்னா? யா. கரண் யாருக்குமே ஃப்ரெண்டு கிடையாது. அப்படின்னா கரண் என்கிட்ட பொய்யா சொல்லியிருக்கான். எனிவேஸ், உங்க ஹஸ்பண்ட் யாருன்னு என்கிட்ட சொல்லுங்க. ஐ மீன், நான் வேணா அவர்கிட்ட பேசுறேன். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு பார்த்து நான் வேணா பேசி தீர்த்து வைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, பிரீதா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் வாழ்க்கையில எதுவுமே பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உனக்கும் ஹஸ்பண்டுக்கும் நடுவில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அதனால நீங்க பிரிஞ்சு போறத. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். பிரீதா, பிரீதா, ஒரு நிமிஷம். சரி, நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடை கொழுந்து விட்டு எரியறத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். I'm so excited. I can't wait to see press conference என்ன ஆக போகுதோ. கிரீஷ், எல்லாம் ரெடியா? அண்ணி, என்ன ஆச்சு?
அக்கா கிரீஷ் கிட்ட எல்லா ஏற்பாடும் ரெடியா இல்ல ஏதாவது பேலன்ஸ் இருக்கான்னு கேட்கணும். அண்ணி நீங்க எதுக்காகவும் டென்ஷன் ஆகாதீங்க. கிரீஷ் எல்லாத்தையும் மேனேஜ் சித்தி, பண்ணி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. என்கிட்ட சொல்லுங்க என்ன செய்யணும், நான் டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சிருவேன். அப்படியா? சரி, நீ என் கூட வா, ஒரு வேலை இருக்கு. வாங்க வாங்க. அட மாயிரா, நீ எங்க இருந்த? இங்கதான் இருந்தேன். அது உன்னோட அம்மாக்கு நான் கால் பண்ணிட்டேமா. நீயும் அவங்களுக்கு கால் பண்ணு. பை த வே, உன்னோட போன் எங்க? என் போன் ரூம்ல இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். கரீனா அத்தை, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? பார்த்து கேர்ஃபுல். என்னாச்சு மகிரா? நேத்தும் நான் தான் உன்னை காப்பாத்தினேன், இன்னைக்கு மறுபடியும் ஸ்லிப் ஆகுற. என்ன இப்படி ஸ்லிப் ஆயிட்டே இருந்தா எப்படி? ஹலோ மகிரா, அவ்வளோ அவசரமா எங்க போற? இப்போ கீழே விழுந்திருப்ப. போன், என்னோட போன் ரூம்ல இருக்கதான் எடுக்க போயிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்ஸ் என்ன இப்படி பிடிச்சதுக்கு. இல்லாட்டி நான் கீழே விழுந்திருப்பேன்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன? நீங்க சொன்ன நான் இங்கேயே இருக்கேன். கம் ஆன் மகிரா, இந்த ஃபேன் ஜோனை விட்டு நீ வெளியே வா. நானும் இங்கே தான் இருக்கேன், நீயும் இங்கே தான் இருக்க. நமக்குள்ள நோ ஃபார்மாலிட்டிஸ். ஓகே, பார்த்து போ, மறுபடியும் கீழே விழாத. ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஓகே, டோன்ட் ஃபால். ஓகே, இந்த மயரா உன்னை பார்த்து இப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆக்சுவலி கீழே விழுந்திருப்பா, நான் தான் அவளை காப்பாத்தினேன். நீ ஒருத்தரோட ஃபேனாக இருந்து அவரே உன்னை காப்பாத்தினார்னா சந்தோஷப்படவே மாட்டியா? கொஞ்சம் ஓவரா தான் சிரிக்கிறா. நல்லா இருக்குதுப்பா, எல்லாரும் உன் ஃபேன் ஆயிடுறாங்க. பிரமாதம். எல்லாரும் என் ஃபேன் ஆகிட மாட்டாங்க, சில நேரத்தில் தப்பாக புரிஞ்சுக்கிறதும் உண்டு. நான் பிரீதா பற்றி. நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசுங்க. முதல்ல இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் முடியட்டும், சரியா? இரு, நான் போய் பார்க்குறேன். இங்க கரண்ங்கிறது நான் தான் கரண். என்ன விஷயம்? தேங்க்யூ. வர வேண்டியது வந்தாச்சு. இப்ப இந்த வீட்ல பெரிய கூத்து நடக்க போகுது. இதோட ப்ரொடியூசர், டைரக்டர் அண்ட் ரைட்டர் எல்லாமே நான் தான். தேங்க்யூ. தேங்க்யூ சார். என்னாச்சு கரண்? என்னாச்சு? ரிஷப், என்னாச்சு ரிஷப்? அதுல என்ன எழுதியிருக்கு? பிரீதா கரணுக்கு அகெயின்ஸ்டா நோட்டீஸ் அனுப்பியிருக்கா.